World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டெக் டூரிசத்துறை பயனாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய டூரிசம் சார்பாக நிறைய ஸ்பிரிச்சுவல் யாத்ரா நம்ம பிளான் பண்ணி கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் ஜூலை மாதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள் கர்நாடகா கோயில் யாத்ரா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னா இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் பார்த்தாலே சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பொதுவாகவே கர்நாடகா அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் சவுத் வெஸ்ட் மாநிலமாக வருது, தென்மேற்கு மாநிலமாக வரனால அது ராகுவோட இயக்கம்னு சொல்லலாம். யாரோட வாழ்க்கையிலலாம் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீரணுமோ அவங்க இந்த கர்நாடகா மாநிலத்தில் கோயில் ட்ரிப்பு போயிட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம என்னென்ன கோயில்கள் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சிங்கேரி சாரதாம்பாள் கோயில் போக போகிறோம். இந்த சாரதாம்பாள் அப்படிங்கிறது குரு புதனுடைய இயக்கம். யாருக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலையை அடையணும், படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கணும், ஞாபக சக்தி வரணுமோ அவங்க குரு புதனை இயக்கணும். இப்போ இந்த குரு புதனோட இயக்கம் சாரதாம்பாள் கோயிலில் இருக்குது. அப்போ அது ஒரு நம்ம அற்புதமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரெண்டாவது கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறோம். இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுங்கிறது 3 தேவியர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. படிப்பு, செல்வம், வீரம் இது 3ஐயும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவி தான் கொல்லூர் மூகாம்பிகை. இந்த தேவியை வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா குடும்ப அளவில், பொருளாதார அளவில், படிப்பு விஷயத்தில் எல்லாத்துலேயும் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே டெய்லியுமே நவசண்டி ஹோமம் நடக்கும். அந்த ஹோமம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹோமம். நம்முடைய எதிரிகளை அழிக்கக்கூடிய விஷயம், பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுறது, நமக்கு வரக்கூடிய பணம் திரும்பி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கொல்லூர் மூகாம்பிகை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாந்தி தோஷம் இருக்கிறவங்க, குறிப்பாக லக்ன மாந்தி உள்ளவர்கள், சூரியன் மாந்தி, சந்திரன் மாந்தி உள்ளவர்கள், ஏதாவது ஒரு கிரகத்தோட மாந்தி சேர்ந்து இருக்கிறவங்களாம் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் நடக்கிற நவசண்டி யாகத்தில் கலந்துக்கும் போது அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். நம்ம இங்கே போகும்போது அந்த நவசண்டி யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே நம்ம புடவையோ இல்லை அந்த ஹோமத்துக்கு தேவையான தானியங்களோ வாங்கி கொடுத்துட்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் முருதேஸ்வரர் கோயில் கடற்கரை. ஸோ கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய முருதேஸ்வரர் கோயில் ஒரு அற்புதமான ஒரு இயற்கை காட்சியாக இருக்கும். ரொம்ப ஒரு பழமையான சிவன் கோயில். அந்த கோயிலையும் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம், அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கோகர்ணம் கோயில் மற்றும் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள கோகர்ணம் கோயில். பொதுவாக நம்ம காசி ஜாதகத்துக்கு என்ன பண்ணுவோம்னா 1, 4, 7, 10 சனி இருந்தால் அந்த கர்மதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக காசி போகிறோம். அதே திரிகோணத்தில் சனி இருக்கிறவங்க, 1, 5, 9 திரிகோணத்தில் சனி இருக்கிறவங்க கோகர்ணம் போய் வழிபாடு பண்ணால் ஒரு மிக சிறப்பான ஒரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாதவர்களுக்கு, தொழில் முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு இந்த கோகர்ண வழிபாடு ஒரு சிறப்பான ரிசல்ட் கொடுக்கும். அந்த கோயிலையும் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். மேலும் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரமாக இயங்கக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லலாம். கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். இந்த கோயிலை வழிபாடு பண்ணுறது மூலிமா எல்லாருக்கும் அந்த வசீகரிக்கும் தன்மை அதிகமாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். மேலும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லலாம். அடுத்த அன்னபூர்ணேஸ்வரி கோயில். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தங்கு தடை இல்லாமல் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஹெல்த்தியான உடம்பு இருக்கணும், சாப்பிட்ற பொருட்கள் நமக்கு நல்ல சத்தான பொருளாக மாறணும். இந்த மாதிரி உணவு சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லா நடக்கிறதுக்கு அன்னபூர்ணேஸ்வரி கோயில் போகணும். பொதுவாக சாப்பாடும் பணமும் ஒன்று தான். யார் ஒருவர் சாப்பாட்டை குறை சொல்லாமல் இருக்காங்களோ உங்களுக்கு பணம் நிறையா வரும். சாப்பாடை குறையாக பார்க்காம நல்லா சாப்பிட்றவங்களுக்கும் பணம் வரும். ஏன்னா சாப்பாடுங்கிறது 2ஆம் பாவம், வருமானங்கிறது 2ஆம் பாவம் தான். அப்போ அந்த 2ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த அன்னபூர்ணேஸ்வரி கோயில் ஒரு சிறப்பான ஒரு இயக்கமாக இருக்கும். அடுத்து தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயில். இந்த தர்மஸ்தலா கோயில் ரொம்ப பழமையான ஒரு கோயில்னு சொல்லலாம். நிறைய பேர் வாழ்க்கையில் காரிய தடைகள் இருக்கும். ஸோ அந்த காரிய தடைகள் எல்லாம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோயிலுக்கு போகிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து குக்கே சுப்பிரமணியா கோயில். இந்த குக்கே சுப்பிரமணியா கோயில் பார்த்திங்கன்னா ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது. மேலும் ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேதுவால் பாதிக்கப்பட்டவங்க, அது ராகு கேது ஏதாவது ஒரு கிரகத்தோடு உங்களுக்கு சேர்ந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக குக்கே சுப்பிரமணியா கோயிலை வழிபாடு பண்ணி அந்த பரிகாரம் பண்ணிக்கிறது சிறப்பு. அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மிக சிறப்பான ஒரு கோயில்னு சொல்லலாம்.
அடுத்தது மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில். மைசூர் சாமுண்டீஸ்வரி வந்து சிங்க வாகனத்தில் இருக்கக்கூடியவங்க, யாரெல்லாம் பவகரணத்தில் பிறந்திருக்கீங்களோ, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ, ராகு திசை ராகு புத்தி நடக்குதோ, அவர்களெல்லாம் இந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சாமுண்டீஸ்வரிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான தெய்வம், எதிரிகளை அழிக்கக்கூடிய தெய்வம், நமக்கு நெகட்டிவான விஷயத்துலேருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தெய்வம். ஸோ அவங்கள வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது இல்லாமல் சில உள்ளூர் இடங்களையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம தங்குற 3 ஸ்டார் ஹோட்டல், ஃபுட்டு, ஏசி டிரான்ஸ்போர்ட், விஐபி தரிசனம் டிக்கெட் இது எல்லாமே நம்முடைய பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 50 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. இந்த ட்ரிப்பில் நானே கூட வந்து உங்களுக்கு அந்தந்த இடங்களுடைய விளக்கங்களையும் வரலாறுகளையும் சொல்லி விஐபி தரிசனத்தில் கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். யாரெல்லாம் கர்நாடகா டெம்பிள்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.